இப்ப இது ஏன் நான் இதை கதைக்கிறேன்டா, இப்ப இலங்கை நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. அதுல ஒரு சம்பவம், முதலாவது சம்பவம் இன்றைக்கு நடந்துட்டு, அதுல இருக்கிற பயணிகள் மக்கள் எல்லாம் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. ஏன் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு இல்லைண்டா வெடிச்சு சிதறி இருக்கலாம், இல்லைண்டா இதை தாண்டி எதுவுமே நடந்திருக்கலாம். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையோட காலையில ஏற்பட்டு, அதனால இதுக்கு பின்னுக்கு யார் இருக்காங்கன்னு தேடி பார்த்தா மக்களே சர்வ சாதாரணமா சமூக ஊடகத்தை எல்லாம் கதைக்கிறாங்க, சாதாரணமா எல்லாம் கதைக்கிறாங்க. இதுக்கு பின்னுக்கு பெரிய பெரிய தலைகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இந்த வருஷம் 2ஆம் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 2325 பேர் இராணுவத்துல, முப்படைகள்ல, இந்த காவல்துறையிலிருந்து விலகி போனவங்க, தப்பிச்சு போனவங்க, இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விமானம், அதாவது வந்து இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விமானம் எல்லாம் வந்து ஒரு ஒத்திகை பார்க்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கட்டாயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இலங்கை நாட்டுல எங்கட சொந்தங்கள், எங்கட மக்கள் எல்லாம் சந்தோஷமா இப்ப சில நாட்களா, சில மாசமா வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாம ஒரு அளவுக்கு சந்தோஷமா வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்குதுன்னு. அதுகளை பார்க்கும்போது மக்களுக்கும் பயம், எல்லாருக்குமே பயம். இப்ப நான் 2 விஷயத்த நான் உங்களோட கதைக்க போறேன். இது பெருசா நிறைய முக்கியமான செய்திகள் எல்லாம் பேசப்படையில வெளியே வரல. என்னண்டா, இப்ப இந்தியா நாட்டுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் ஒரு முருகல் நிலை போய் கொண்டிருக்கு. நீங்க நிறைய செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு தாக்குதல் ஒன்று இந்தியால காஷ்மீர் அப்படின்ற ஒரு இடத்துல, முக்கியமான ஒரு பகுதியில நடத்தப்பட்டது. நிறைய மனிதர்கள் வந்து செத்து போனாங்க. இந்தியா நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள்லாம் செத்து போனாங்க. அது ஒரு மோசமான ஒரு தாக்குதல். உண்மையாகவே அதை பார்க்கும்போது எங்களுக்கு கவலையாதான் இருக்கு. யாராக இருந்தாலும் மனசர் தானே. இப்ப அதுக்கு பிற்பாடு இந்தியா கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதே போல பாகிஸ்தானும் அதுக்கு பதிலடியாக நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனா விஷயம் என்னண்டா, மாறி 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 ஒரு சில சம்பவங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. இது இறுதியாக யுத்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுமா அப்படின்ற ஒரு அச்சம் உண்டு பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு கூட வந்து ஏதோ விமானம், அதாவது வந்து இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விமானம் எல்லாம் வந்து ஒரு ஒத்திகை பார்க்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கட்டாயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இப்ப இது ஏன் நான் இதை கதைக்கிறேன்டா, இப்ப இலங்கை நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. அதுல ஒரு சம்பவம், முதலாவது சம்பவம் இன்றைக்கு நடந்துட்டு. என்னண்டா, இந்தியா நாட்டுல இருந்து ஒரு விமானம் ஒன்று இலங்கை நாட்டுக்கு காலையில 10:59 காலையில வந்தது. அதுல பயணிகள் வந்தாங்க, மக்கள் வந்தாங்க. திடீரென்று ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டு. திடீரென்று அந்த கட்டுநாயக்க விமான நிலையமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து யாருமே போக முடியாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த விமானம் ஒரு முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால கட்டுப்பாட்டு உள்ளுக்கு வந்தது. அதுல இருக்கிற பயணிகள், மக்கள் எல்லாம் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. ஏன் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு இல்லைண்டா வெடிச்சு சிதறி இருக்கலாம், இல்லைண்டா இதை தாண்டி எதுவுமே நடந்திருக்கலாம். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையோட காலையில ஏற்பட்டது. ஏனெண்டா, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இலங்கை நாட்டுக்கு கிடைச்சிருந்தது. என்னடா, அந்த விமானத்துல தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப முழுமையா அந்த விமானம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதை சோதிச்சு எல்லாமே தரமா எல்லாமே சோதிச்சதுக்கு பிற்பாடு அது உள்ளுக்கு யாரும், எந்த ஒரு தீவிரவாதிகளும், சந்தேகத்திற்குட்பட்ட எந்த ஒரு பொருளோ நபர்களோ எதுவுமே இல்லை. அதன் பிற்பாடுதான் அதுல இருந்த பயணிகள், மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பாதுகாப்பா அவங்களோட வீடுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு. ஏன் இந்த பதட்டம்? இது பொய்யான விஷயமா உண்மையாண்டு கேட்டீங்கன்னா, இந்த தகவலை கொடுத்தது இந்தியா. அப்ப இந்தியா வந்து ஒரு பொய்யான தகவலை கொடுக்க போறது இல்லை. அப்ப இதுக்கு பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்கு. என்னண்டா, இந்த விமானத்துல இந்த தீவிரவாதிகள் ஊடுருவி வரலண்டாலும் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏனென்றா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு முருகல் நிலை ஏற்படுது தானே. அப்ப அந்த முருகல் நிலையில இலங்கை நாட்டை பயன்படுத்தி கொள்றதுக்கு இலங்கை நாட்டுல இருக்கிற ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலை இருக்கு. அரசியலுக்காக அதை சாதகமாக பயன்படுத்துறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். இன்னொன்று, தீவிரவாதிகள் கூட இந்தியா நாட்டுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கறதுக்கோ, இல்லாட்டி இலங்கை நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்கோ, பாகிஸ்தான் நாட்டுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்கோ, இதை தாண்டி ஒரு 3வது தரப்பினர் கூட ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யலாம். அதனால இலங்கை நாட்டு அரசாங்கம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு ரீதியிலையுமே எங்கட மக்கள் இதுக்கு பலியாகிற விஷயத்துக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது. ஏன் இவ்வளவு தூரம் இத ஒரு முக்கியமான விஷயமா கதைக்கிறோம் என்று கேட்டீங்கன்னா,
இதற்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடந்திருக்குதுன்னு. எங்கட சொந்தங்கள் வெட்டிச்சு சிதறி செத்து போனாங்க. மறக்க முடியாத நாள், மறக்க முடியாத சம்பவம். அதனால மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை, யாருக்கும் லாபமான நோக்கத்துல நடக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. சரி, இதை தாண்டி பார்த்தோம்டா, இப்ப இலங்கை நாட்டுல என்னதான் தற்போதைய அரசாங்கத்தை, அனுரவினுடைய அரசாங்கத்தை என்னதான் குறை சொன்னாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டாயம் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நிறைய அவங்க எக்ஸ்ட்ராவா கதைக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படி போய் கதைக்கிறாங்கலாம் இருந்தாலும் சில விஷயங்கள் செய்யறாங்க. இன்றைக்கு பெட்ரோல்ற விலை பார்த்தீங்கன்னா கடுமையா விலையை குறைச்சிருக்கிறாங்க. பொருட்களினுடைய விலைகள்லாம் கூடுதலாக இருந்தா கூட இதுக்கு முதல் இருந்ததை விட குறைஞ்சிருக்குது. அதே போல முக்கியமானது என்னடா, நிறைய லஞ்சங்கள் பெற்றுக்கொண்டவங்க, நிறைய அரசியல்வாதிகள், நிறைய கொலைகள், குற்றவாளிகள், மோசமா மக்களை வந்து ஏமாத்தினவங்கெல்லாம் இன்னைக்கு சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அப்ப அதனால இதுக்கு பின்னுக்கு யார் இருக்காங்கன்னு தேடி பார்த்தா மக்களே சர்வ சாதாரணமா சமூக ஊடகத்தை எல்லாம் கதைக்கிறாங்க, சாதாரணமா எல்லாம் கதைக்கிறாங்க. இதுக்கு பின்னுக்கு பெரிய பெரிய தலைகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த ஒரு சம்பவத்தையும் செய்வாங்க. இவங்கெல்லாம் கைது செய்யப்படுவாங்களா, இது போல அச்சங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. அப்ப அதனால அவங்க மறுபடியும் ஆட்சியை அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எதை கூட செய்யலாம். அப்ப அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த ஒரு போர் பதற்ற சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கலோ, இதை கூட சரியான சந்தர்ப்பமா பயன்படுத்தலாம். அதனால அரசாங்கம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நிறைய கொலைகள், நிறைய கொள்ளை அடிக்கிறது, ஒரு பொது இடத்துல மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு துப்பாக்கியால சூட் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான குற்றவாளி கைது செய்யப்படுறே, அவரை விசாரிச்சா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், அவர் சிக்கலாம். அதனால அந்த குற்றவாளியை போட்டு தள்ளிட்டா கதை முடிஞ்சு. இது போல பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குள்ளுக்கெல்லாம் புகுந்து சூட் பண்றாங்கன்னு. அதனால தற்போதைய அரசாங்கம் உண்மையாக சொல்ற விஷயத்த முதலாவது மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து செய்யணும். நல்ல மாற்றம் வந்திருக்கு. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது. இதை தாண்டி பார்த்தா இலங்கை நாட்டுல இன்னும் நிறைய அச்சுறுத்தல் இருக்கு. இப்ப இந்த நிறைய கொலைகள், கொள்ளை அடிக்கிறது, இந்த துப்பாக்கியால சூட் பண்றது, இதெல்லாம் நிறைய நடக்குது தானே. இதெல்லாம் யாருன்னு தேடி பார்த்தா இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா, இராணுவத்துல இருந்து தப்பிச்சு போனவங்க, முப்படைகள்ல இருந்து தப்பிச்சு போனவங்க, ஏன் காவல்துறையில இருந்து விலகினவங்க கூட பாத்தீங்கன்னா, காவல்துறையில் இருக்கிறவங்க கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. போலீஸ் அதிபர் கூட பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு ஓடி ஒளிஞ்ச விஷயம் எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்ப நான் சொல்ல போறது நிறைய பேர் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த வருஷம் 2ஆம் மாசம் 22ஆம் தேதியில இருந்து இன்றைக்கு வரைக்கும் 2325 பேர் இராணுவத்துல, முப்படைகள்ல, இந்த காவல்துறையில இருந்து விலகி போனவங்க, தப்பிச்சு போனவங்க, இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா, மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதகமான விஷயம் செய்யறாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியில இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இதை ஏன் கதைக்கிறேன்டா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க இவங்க. யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? இராணுவம், முப்படை, காவல்துறை. அப்ப இவர்களே ஒரு தவறான செயற்பாடுகள் செய்யறாங்கன்னா மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? அரசாங்கத்துக்கே பாதுகாப்பு இல்லை. அதனால தோல்வி அடைஞ்சவங்க, தோத்து போனவங்க, அரசியல்ன்றது மக்களையே கொலை செய்யறதுக்கு கூட தயக்கப்பட மாட்டாங்க. அதனால தற்போதைய சூழ்நிலையில ஆரோக்கியமாக அரசியல் செய்யும், மக்களை ஒரு காயாக, பகடையாக பயன்படுத்தி ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தற்போதைய அரசாங்கம் இடமளிக்க கூடாது. ஆனா தற்போதைய அரசாங்கம் கூட சொன்னது எல்லாமே செய்யல. ஆனாலும் மக்களுக்கு ஒரு ஆறுதல், மக்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னடா, நிறைய பேர் அரசியல்வாதிகள், நிறைய குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, நிறைய விஷயங்கள் ஒரு நிம்மதியா இருக்கு, நாடு முதலை விட கொஞ்சம் சுமூகமா இருக்கு, இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது சொல்லல மட்டும் இல்லாம செயல்லையும் இருக்கும். சொல் வீரனா இல்லாம செயல் வீரனா இருக்கு. பாப்பம். அதே மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. சிவாஜிலிங்கம் அவர் ஒரு வேட்பாளர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில். அப்ப அவர் இது சம்பந்தமான சில விஷயங்களை எல்லாம் கதைச்சிருந்தார். என்னண்டா, அனுரவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தலைவர்ன்ற தெரியும் தானே, தலைவரினுடைய ஒரு பாடல் ஒளிபரப்பப்பட்டிருந்துச்சு. அவருக்கு சிலை வைப்பதாகவும், அதே போல தலைவரினுடைய தாய் தந்தையினுடைய இதெல்லாம் வல்வெட்டித்துறை மண்ணிலையெல்லாம் இதெல்லாம் சிலையெல்லாம் வைப்போம், பெயர்கள் ஞாபகார்த்தமா வைப்பம்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் பிரச்சாரத்துல இது போல எல்லாம் இருக்குது, பாடல்ல ஒளிபரப்பப்படுதுன்னெல்லாம் கதைக்கிறாங்க.
ஒரு உண்மை என்னண்டா மக்கள் முதலாவது தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அதை எந்த ஒரு காரணத்தை கொண்டு இவங்க செய்ய மாட்டாங்க. அதனால மக்கள் இதை நம்ப தேவையில்லை. அதுக்கு கேள்வி எழுப்புனதுக்கு அமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்கிறேன்டா, சந்திரசேகரன் ஐயான்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, போராடின போராளிகளுக்கு நாங்க கட்டாயம் ஒரு மதிப்பு கொடுப்போம் அது போல கதைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அவர் பெருசா வார்த்தைகளை விடுறதுக்கு முயற்சி செய்ய இல்லை. ஆனா எதுவாக இருந்தாலும் நீங்க அதெல்லாம் செய்ய போறதில்லண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்கட மக்களுக்கு ஒரு நீதியாக நடந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு நீதியா, ஒரு நேர்மையா, உண்மையா, அது சிங்கள மக்களா இருந்தாலும் சரி, தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, ஒதுக்காம அவர்களுக்கு என்ன இந்த நாட்டுல உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகளை எங்கட மக்களுக்கு கொடுக்கணும். எங்கட மொழி, எங்கட கலாச்சாரம், எங்கட பண்பாடு, எங்கட வாழ்வியல் அப்படின்னு எங்களுக்குன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுகளில் தலையிடாம ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யாம எங்களை வாழ விட்டாலே போதும். அதுதான் எங்கட மக்களினுடைய ஒரு தாழ்மையான எளிமையான வேண்டுகோள். எங்களை தொந்தரவு செய்யாம இருந்தாலே போதும். நன்றி சொந்தங்களே. இது போல சில விஷயங்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய வகையில் இருந்து முக்கியமா இந்த 2 விஷயம் இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் பாதுகாப்பாருங்க. வெளியிடங்களுக்கு எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இது போல இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.